கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 13:20. மேத்யூ 13:20. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுகிறவன். இவன் யாரு? ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாக உள்ளவன். இது யாரு? கற்பாறை உள்ள இருதயம். அதாவது ஒரு கடினப்பட்ட ஒரு இருதயம்தான். ஆனால் என்ன, ஒரு ஆர்வமுள்ள இருதயம். தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 58 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியைப் போல் அவர்கள் நாடேறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்கள் என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். இங்கே நீங்கள் ஒரு பொருளோடு பார்த்தீங்கன்னா, அவர்கள் உபவாசம் இருக்கிறது எதற்காக? கர்த்தருடைய சத்தம் கேட்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும் போல் இது பண்ணுறாங்க. ஆனால் அவர்களோ என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஆர்வம் என்னவா இருக்குது? தினசரி நாள்தோறும் கர்த்தருடைய நியாயத்தை நீதியை விட்டு வர்ற சாதியை போல அதை போல கேட்கக்கூடியவங்க. எசேக்கியேல் 31வது அதிகாரத்தில் 33வது அதிகாரத்தில் 31வது வசனம் பாருங்கள். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி என்னிடத்தில் உனக்கு முன்பாக என் ஜனங்களைப் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அவங்க எப்படி ஏதோ ஒரு ஆர்வமாக உங்ககிட்ட கேட்கறது போல, ரொம்ப ஆசையாக இருக்கிறது போல் வரக்கூடிய மக்கள் அவங்க வர்றாங்க. அதனால் என்ன, அவங்க சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கே பார்க்குறாங்க. அங்கே யோவான் ஸ்நானனை பற்றி சொல்கிறாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ யோவான் ஸ்நானன் அங்கே உங்களுக்கு சொன்னார், நீங்கள் ஆள் அனுப்பிச்சு அவன்கிட்ட விசாரிச்சிங்க, ஆனாலும் நீங்கள் என்ன அவனுடைய சாட்சியை கேட்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? யோவான் 5வது அதிகாரம் 35வது வருஷத்தில், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகுற மனதாயிருந்தீர்கள். என்ன, கொஞ்ச காலம் யோவான் ஸ்நானகனுடைய வெளிச்சத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் என்ன பண்ணலை? யோவான் ஸ்நானகனை போய் ஆள் அனுப்பிச்சு விசாரித்தோம், அவர் சொன்ன சாட்சியை கேட்டு யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க மனம் மாறல. ஆனால் என்ன, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எப்படி? ஏசாயா சொன்னது போல, எசேக்கியேல் சொன்னது போல, இவங்க என்ன, தினசரி தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாருங்கிறத கேட்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அவங்க என்ன, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு மாத்திரம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் யார்? இரண்டாவதாக சொல்லக்கூடியது யார்? அது கற்பாறை, அதாவது ஒரு கடினப்பட்டு போனவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதலாவது ஒரு நிலத்தை குறித்து சொல்லும்போது அது வழி அருகே உளுந்த நிலம். ஆனால் இங்கே என்ன, அவங்க ஒரு கற்பாறையின் மேலே, அதில் என்ன இருக்கும்? கொஞ்சம் போல் மண் இருக்கும். கீழே என்னவா இருக்கும்? மேலே பார்க்கும்போது கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே கற்பாறை. அப்போ என்ன, அதில் வேர் இருக்காது, வேறு போக முடியாது. ஆனால் என்ன, போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி? ஒரு இருதயம் கடினப்பட்ட இருதயம்தான். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் உள்ளவர்களாய் சபைக்கு வருவாங்க. கர்த்தரை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் காட்டக்கூடியவங்க, இல்லை கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு வருவாங்க. இப்படி வரக்கூடிய மக்கள் இவர்கள் என்ன, ஒரு மேலோட்டம் உள்ளவர்கள். நிறைய மேலோட்டம் உள்ளவர்கள் வருவாங்க. இப்போ நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். நம்ம சபைக்கும் எங்களுடைய சபைக்கும் வருவாங்க. நான் பார்த்த வரைக்கும் எங்களுடைய சபையில் வரக்கூடிய போதனை கொஞ்சம் கடினமாக உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். அதனால் கொஞ்ச நாள் வர்றவங்க ஒரு சிலர் ஒரு 3-4 சர்வீஸ் தாங்கிறது கஷ்டம். ஒரு சிலர் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே காணாம போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால இந்த போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு என்ன, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இயேசு உன் கல்யாணத்தை சரி பண்ணுவார், இயேசு உனக்கு இதை செய்வார், இயேசு எனக்கு அதை செய்வார், இப்படியே கேட்டு கேட்டு பழகிட்டாங்களா. அதனால் இவங்க பூரா என்னென்னா, இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன கிடைக்கும்,
எனக்கு என்ன அப்பம் கிடைக்கும், எனக்கு என்ன திராட்சை ரசம் கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு வேலை கொடுப்பாரா, எனக்கு வீடு கொடுப்பாரா, எனக்கு காரு கொடுப்பாரா, இப்படின்னு தேடக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதல்ல, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ நீங்கள் யார்? கேட்கறதுக்கு மட்டும் ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கிறீங்களா? கீழ்ப்படிந்து என்ன வந்தாலும் அதை கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? உங்களை சுய சோதனை பண்ணி பார்ப்பீங்களா? ஆர்வம் இருக்கிறது மாத்திரம் போதாது. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மேலோட்டமான ஒரு ஆர்வம் மாத்திரம் இல்லாமல் நான் முழுமையாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கேற்றாற்போல் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு இருதயத்தில் ஒரு திட நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க எங்கள் தேவன் கிருபையும் இரக்கவும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.